தமிழக பாஜக தலைவர்களில் ஒருவரான ஹெச் ராஜா திடீர் கைது. கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர். என்ன நடந்தது? அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து சர்ச்சைகள் அரங்கேறி வருகிறது. இதனால் திருப்பரங்குன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே தடையை மீறி திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள கள்ளத்தி மரத்தை பார்வையிட சென்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உட்பட 12 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தொடர்பாக சில காலமாகவே சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. இங்கு கார்த்திகை மாதம் வழக்கமாக உச்சி பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றப்படும். இந்த நிலையில் தீபத்தை மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்ற தனி நீதிபதி மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். இருப்பினும் தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவை தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டனர். இப்படி அடுத்தடுத்து பதற்றம் ஏற்பட்டு இருப்பதால் திருப்பரங்குன்றம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் திடீரென பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய சென்றார். அவருடன் மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சிவலிங்கம், மாவட்ட பார்வையாளர் ராஜரத்னம் உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். சாமி கும்பிட்டு முடித்த பிறகு கள்ளத்தி மரத்தில் தர்கா நிர்வாகத்தால் கட்டப்பட்ட கொடி அகற்றப்பட்டு விட்டதா என்பதை பார்க்க வேண்டும் என ஹெச் ராஜா சொல்லி இருக்கிறார். ஆனால் போலீசார் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இதனால் கோபமடைந்த ஹெச் ராஜா போலீசாருடன் வாக்குவாதம் நடத்தினார். ஆனால் போலீசார் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை மனதில் வைத்து அங்கு அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டனர். இந்த நிலையில் போலீஸ் தடையை மீறி ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கள்ளத்தி மரப்பகுதிக்கு சென்று இருக்கின்றனர். இதனை அடுத்து உடனடியாக அங்கு சென்ற போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக மலை அடிவாரத்திற்கு அழைத்து வந்தனர். தடையை மீறி கள்ளத்தி மரப்பகுதிக்கு சென்றதால் ஹெச் ராஜா உள்ளிட்ட 12 பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக ஹெச் ராஜா கூறும்போது, உயர்நீதிமன்றம் இங்குள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி தீபத்தை ஏற்றியிருந்தால் ஒரே நாளில் இந்த பிரச்சனை முடிந்திருக்கும். ஆனால் அதை செய்யாமல் மாவட்ட ஆட்சியரும் காவல் ஆணையரும் பிரச்சனையை பெரிதாக்கி விட்டனர். சட்டத்தை மதிக்காமல் இந்த விவகாரம் கையாளப்பட்டு உள்ளது. திருப்பரங்குன்றத்தின் தலவிருட்சம்தான் கள்ளத்தி மரம். தர்கா நிர்வாகம் அந்த மரத்தில் கொடியை ஏற்றி இருக்கின்றனர். கள்ளத்தி மரத்தில் உள்ள கொடியை அகற்ற வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது. ஆனால் இப்போது வரை அந்த கொடியை அவர்கள் அகற்றவில்லை. அதை உடனடியாக அகற்ற வேண்டும். இல்லை என்றால் இந்துக்கள், முருக பக்தர்கள் திரண்டு போராடுவோம். மேலும் தை மாதம் கார்த்திகை நட்சத்திற்குள் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றவில்லை என்றால் இந்த விவகாரம் தேர்தல் பிரச்சனையாக மாறும். திமுக கூட்டணி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று அவர் கூறினார். மேலும் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் நள்ளிரவுக்கு மேல் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மலை மீது அமைந்துள்ள சிக்கந்தர் பாஷா தர்கா மற்றும் பள்ளிவாசலில் நடைபெறும் சந்தனக்கூடு திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக திருமங்கலம் கோட்டாட்சியார் சிவஜோதி தலைமையில் சமாதான கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் கடந்த காலங்களில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை பின்பற்றி திருவிழாவை நடத்த அனுமதி வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முஸ்லிம் பக்தர்கள் மட்டும் மலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் மற்ற பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில்
ஈடுபட்டனர். சிலர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை சந்திக்க பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வந்தார். கைது செய்யப்பட்டவர்களை சந்திக்க அனுமதி கோரி போலீசாருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாதது சட்ட விரோதம். இளைஞர் பூர்ணச்சந்திரனின் உயிரிழப்புக்கு மதுரை மாவட்ட ஆட்சியரும் காவல் ஆணையரும் தான் காரணம். தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்னும் பட்டியலிடவே இல்லை. அப்படியானால் ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் சந்தனக்கூடு விழாவிற்கு அனுமதி வழங்கப்படும் போது இந்துக்கள் வழிபாட்டிற்கு செல்ல ஏன் தடை விதிக்கப்படுகிறது? இது மு.க. ஸ்டாலின் ஆட்சியா இல்லை முகமது ஸ்டாலின் ஆட்சியா என விமர்சித்தார். தொடர்ந்து வாக்குவாதம் அதிகரித்த நிலையில் ஹெச் ராஜா மற்றும் பாஜகவை சேர்ந்த மற்றொரு நபருக்கு மட்டும் கைது செய்யப்பட்டவர்களை சந்திக்க போலீசார் அனுமதி வழங்கினர். மேலும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தீப விவகாரம் கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிமன்றம் தொடர்ச்சியாக 2 நாட்கள் தீபம் ஏற்ற அனுமதி வழங்குமாறு உத்தரவிட்ட போதும் தர்கா அருகே தீபம் ஏற்றினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என கூறி பாரம்பரிய இடத்திலேயே தீபம் ஏற்றப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்த முடிவை கடுமையாக எதிர்த்த பாஜக நீதிமன்ற தீர்ப்பை திமுக அரசு மதிக்கவில்லை, இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை தடுக்கிறது என குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் தீப விவகாரம் சூடுபிடித்த நிலையில்தான் பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா காரைக்குடியிலிருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட்டார். இது குறித்த தகவல் அறிந்த திருப்பத்தூர் போலீசார் கும்மாங்குடி அருகே அவரது வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஹெச் ராஜா மற்றும் காவல்துறையினருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தில் முதல்வர் ஸ்டாலின், தமிழக அமைச்சர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளை ஹெச் ராஜா அவர்கள் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹெச் ராஜாவுக்கு எதிராக திருப்பத்தூர் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருக்கின்றனர். அரசு அதிகாரிகளை கடமை செய்ய விடாமல் தடுத்தல், மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேச்சு, முதல்வர் மற்றும் அமைச்சர்களை அவதூறாக பேசிய குற்றம் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக பதற்றம் இன்னும் நிலவி வரும் நிலையில் ஹெச் ராஜாவிற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பது அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.